வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஹிமாலயன் வச்சு ஓ மை காட், வேறு லெவல். க்ளோஸே பண்ணி வச்சுருக்காங்க, இதில் எதுவும் தெரியல. வா வா, சரி போகலாம். அடுத்து வா வா, எல்லா அனிமல்ஸுமே வந்து இங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை விட ஸ்பெஷல் ஆக்டர் பார்த்தீங்களா, இங்கே வருங்க. ஃபுல்லாக மேலே போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஜாக்கூ டெம்பிள் போகக்கூடிய ரோப்பே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டில் இருக்கு. வர்டிகலாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரோப்பாக இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக இல்லிங்காகவே இருக்கும் இந்த ஜாக்கூ டெம்பிள் உடைய ரோப் கார். நம்ம தங்கிக்கிற இடத்துலேருந்து லக்கட் பஸாருக்கு லோக்கல் பஸ் மூலமாக போயிட்டுருக்கோம். சிஎம்சி பஸ் ஸ்டாண்ட், லக்கட் பஸார். இந்த லக்கர் பஸார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நமக்கு குஃப்ரிக்கு பஸ் கிடைக்கும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்லேருந்து 16 கிலோமீட்டர் நினைக்கிறேன் குஃப்ரி. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் டிராஃபிக் இருந்தால். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம 10 மினிட்ஸ்லேயே இந்த குஃப்ரியை ரீச் பண்ணிடலாம். ஒரு வழியாக குஃப்ரி வந்து இறங்கியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி 2. ஐஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஐஸ் இல்லாத குஃப்ரி இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஐஸே இல்லாத ஜீரோ ஐஸ் குஃப்ரியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் லைட்டாக ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஹெவியெல்லாம் கிடையாது, சும்மா லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்கும்ல நம்ம ஊரில் மழை, அந்த மாதிரி. மேபி இன்னும் ஒரு வாரம் கழிச்சாக்கா செம்மையான ஸ்னோஃபால் இருக்க சான்சஸ் இருக்குது. நியூஸ் பார்க்காமலாம் யாரும் புக் பண்ணிட்டு வராதிங்க, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி 2. ஃபஸ்ட் டைமாக ஐஸ் இல்லாத குஃப்ரியை வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம குஃப்ரி வந்தபோது எல்லா டைம்லையுமே ஐஸோடு தான் இந்த குஃப்ரியை பார்த்துருக்கோம். மேபி நிறைய நீங்கள் யூடியூப் கூட பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக ஐஸ் இருக்கும்போது தான் அந்த யூடியூப்லேயுமே இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த முறை நம்ம ஐஸ் இல்லாத குஃப்ரி ஜூவை வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் கல்காலேருந்து ஷிம்லா வரும்போது அந்த ட்ரெயினே பார்த்திங்கன்னா 61 வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம் ஆக்சுவலாக. அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே ஸ்னோ இல்லைங்கிறதுனால எல்லாருமே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கும் டிக்கெட் கிடச்சிது. ஸோ வாங்க என்னோட இந்த ஐஸ் இல்லாத குஃப்ரி ஜூவை சுற்றி பார்க்கலாம். டிக்கெட் சார்ஜை வந்து முன்னாடி 50 ருபீஸ் பர் பர்சனுக்கு, இப்போ 60 ரூபாய் ஆக்கிட்டாங்க. கேமராவுக்கு 50 ருபீஸ். அவ்வளோதாங்க இந்த குஃப்ரி ஜூவோடைய என்ட்ரன்ஸ் ஃபீ. இங்கெல்லாம் பயந்து பயந்து நடக்கணும் இந்த இடங்கள்லாம். இப்போ பாருங்கள், ஜாலியாக நடக்கலாம், பலுக்குன்னு பயமே இல்லை. வெயில் செம்மையாக இருக்குது அந்த குளிருக்கு எதமாக. ஹிமாலயன் வச்சு ஓ மை காட், வேறு லெவல். என்ன சைஸு, வா வா, சூப்பர் பேபி. தேங்க்யூ. ஓ செம்மையாக கொடுத்தா பார்த்தீங்களா. செம, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. மக்கா மக்கா, சான்ஸே இல்லை, அதிருது. இங்கே பார்த்தீங்கன்னா பறவைகள் மட்டுமே வச்சுருப்பாங்க இந்த இடங்களில். இந்த பறவைகள்லாம் இருக்கான். ரவுண்ட் பறவைகளுடைய இது சர்க்கிள் இங்கே இருக்குது, பார்த்துட்டு போகலாம். பாப்பா தம்பி, இங்கே போகலாம். உன் பேர் என்ன? சில்வர் பேசண்டா என் பேர். என்ன சில்வர் மாதிரியே தெரியலையே. பார்த்தீங்கன்னா கோழியுடைய வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க.
இது என்ன க்ளோஸே பண்ணி வச்சுருக்காங்க, இதில் எதுவும் தெரியல. இந்த இடம் பார்த்திங்கன்னா கரடி இருக்கிற இடம். அது எவ்வளோ அழகாக பாலைவனசமாக அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கரடி அந்த இடத்துல இருக்கும். நம்ம அந்த வழியாக போய் பார்க்கலாம். கொடுக்குது பாருங்கள், செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வாவ். அச்சா, ஜூ கீப்பர் வந்ததுனால அது பயந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் வந்திருக்கு. வா வா. சரி போகலாம். அடுத்து அங்கே தெரியுத சாம்பல் கலரில், ஏன்னா நான் கோப்ரோ வந்து மேலே இங்கே வந்து கண்ணாடி போட்டிருக்கேன், கிளாஸு, அதுக்கு மேலே தூக்கி காட்டிகிட்ருக்கேன். தெரியுதான்னு தெரியல எனக்கு. அதில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பி எடுக்கிறேன். படுத்துருக்குப்பா. இதிலே ஃபுல்லாக ஐஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கலர் தனியாக தெரியும். அந்த லேண்டு கலரில் இருக்கிறதுனால சரியாக தெரியல. பிளாக் பார் இருக்குது, 3 கரடி இருக்குது. கருப்பு கரடி தானே? ஆமாம், 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 2 என்னது இது? உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. யாரும் இருக்காங்களா? ஓ, கரடி தாங்க உட்காந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே வருங்க, இப்போ கிளியராக தெரியுதா? வேறு லெவல். இன்னும் சாப்பிட்டுட்ருக்கோம் அந்த குச்சியை உடச்சி. இன்னும் இந்த சிறுத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணல போல், பயங்கர அக்ரெசிவாக இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. இந்த கூண்டு வந்து ரொம்ப பெருசு, அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வரும்போது பார்த்தா நமக்கு தெரியாது இந்த சிறுத்தை. அங்கே இருக்குது, அங்கே குட்டி அங்கே கிடக்கு. என்ன அந்த கட்டையை வச்சுட்டு என்ன பண்ணும்? ரொம்ப நேரமாக அந்த கட்டையை கடிச்சிட்டு கிடக்குது. ஒரு இல்லை, இங்கே எடுத்துடா. சாப்பிடுது கட்டையை. கரும்பு இல்லை சாமி, அந்த மரம் வெட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த மரத்துடைய கிளை தான் அது. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. अभी भाई हिम्मत इतना हो गया लाइक कैमरा है किसी के पास अभी सुना नहीं ठीक है बढ़िया इधर देखो ना हिमालयन थार देखो ना आन சாமி போகலாம். வேண்டாம், என்ன பண்ண போகிறோம்? ஹிமாலயன் தார். இவர் வந்து 20 வயசு வந்து 20 வயசு வரைக்கும் இருக்குமா. மேல் வந்து 124 கிலோ வரைக்கும் வளரும். ஃபீமேல் 72 கிலோ. ஓய் அத்தி, டபுள். மேல் 140 கேஜி. முடியே இல்லாமல் இருக்குது பார்த்தியா? இப்போ ஸ்னோஃபால் ஆச்சுனாக்கா அதுக்கு முடிக்க என்ன பண்ணும்? ஏன்னா அதுதான் அதனுடைய சேஃப்டியே குளிருக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு புசு புசுன்னு முடியெல்லாம் இருக்குது. குளிர் காலத்துக்கு தயாரிக்கு இல்லைங்க. அந்த மானில் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது முடி தான் கலராக இருக்குது. அந்த மாதிரி வெள்ளை கலராக சாம்பல் மான் இருக்குல்ல, அதை தான் சாம்பாருங்கிறாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே சாம்பார் மான்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க. வரான் தலைவர் தான். வாடா வாடா வாடா. வா, சாப்பாடு போட்டிருக்காங்க, காஞ்சி போன புல். ஆக்சுவலாக இதுதான் எனக்கு குளிர் காலத்துலேயும் இந்த மாதிரி புல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் இதுங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க வின்டர் சீசன். ஆக்சுவலாக இங்கே வேறு புல்லும் கிடையாது, இதுங்களுக்கு மேயறதுக்கான இடமும் கிடையாது. இதுதான் சாப்பாடு அவங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஜூ. நல்லாயிருக்கும் வின்டரில் வந்தாக்கா. அந்த பனியோடு பயந்துக்கிட்டு நடக்கிறது, இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். பண்ணுறதுன்னா பிப்ரவரி மாதத்தில் பிளான் பண்ணுங்கள், ஜனவரி எண்டில் நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து வின்டரில், அதாவது ஐஸ் வந்ததுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. என்ன இருக்குது? ப்ளூ ஷீப்பா? ஹலோ மிஸ்டர் ப்ளூ ஷீப். பயங்கரமாக இல்லை இருக்குது. முரட்டு பீஸெல்லாம் பாருக்கான். வேண்டாம் பாவம், நல்ல பையன். குட்டியோடு இருப்பா பின்னாடி. செம்மையாக இருக்கானே பார்க்க.
வா வா ப்ளூ ஷீப் பாருங்கள் பின்னாடி இருக்கான். எப்படி சொல்கிறது, கம்பளி மாதிரி அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ குளிர் அடிச்சாலும் தாங்கும். என்னது இது? அந்த காஞ்சி போன மரத்தில் இருக்கிற காளானை சாப்பிடுதுங்க. ஓ மை காட். ओ देखो क्या खा रहा है. இதனுடைய சாப்பாடுலாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாரு. காளான் அந்த தோல் அது ரெண்டையும் பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சிங்கம் எல்லா அனிமல்ஸுமே வந்து இங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. கொக்கிலேருந்து குருவி வரைக்கும், ஐநாலேருந்து ஆடு வரைக்கும், வாத்து, புறா, காட்டுப்புறா, முள்ளம்பன்றி எல்லாமே இருக்கு பாருங்க. எலி இந்த வருங்க, லெப்பர்ட். அதை விட ஸ்பெஷல் ஆக்டர் பார்த்தீங்களா இங்கே வருங்க. இது வந்து ஜூவோடைய எக்ஸிட்டில் வரும் உங்களுக்கு பார்க்க. மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குங்க. இந்த சர்ச்சுக்கு பின்பக்கமாக தான் அந்த ஜாக்கு டெம்பிள் போகிற ரோப்பே இருக்கும். அதன் மூலமாகவும் போகலாம், நம்ம நடந்து கூட இந்த ஜாக்கு டெம்பிள் போகலாம். இப்போது டைம் இல்லை, அதனால் ஒன் சைடு போகலான்னு ஒரு பிளான். கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். अच्छा 300 हो गया. अजय 2 टिकट अडल्ट वन साइड. 600 रुपये हो जाएगा. ज़्यादा हो गया अभी तो. पहले 250 के आसपास था ना जी. 65 था शायद, 265. अच्छा अभी राउंड अप हो गई. ₹600 ஒரு சைடு டிக்கெட்டு 2 பேத்துக்கு. முன்னாடி 265 இருந்தது, இப்போ 300 ஒரு சாலுக்கு. தேங்க்யூ. முன்னாடி 265 இருந்தது, இப்போ 300 ஆகிடுச்சு. சொல்லிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 11th ஃப்ளோரில் வந்து ரோப் கார் இருக்குன்னு போட்டிருக்காங்க. மேபி இத்தனை ஃப்ளோர் இருக்குது, இதில் ஆஃபீஸஸ் இருக்கான்னு தெரியல. வந்துச்சுமா? ஆமாம், கரெக்டாக 4 நாள் பேர் வந்ததுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க உள்ளார. आगे देनी कितना लोगे? 2. எல்லாம் வந்தாச்சு. இப்போ வந்து ஜாக்கோ டெம்பிளுக்கு ரோப் வேலை போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் வியூ. ஃபுல்லாக மேலே போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஜாக்கு டெம்பிள் போகக்கூடிய ரோப்பே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டில் இருக்கு. வர்டிகலா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரோப் கார் தாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நார்மலா ரோப் கார் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இடைவெளியிலேயே உங்களுக்கு வந்து போல்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஜாக்கு டெம்பிள்ல பார்த்தீங்கன்னா மெயினா 2 போல் மட்டும்தாங்க வச்சிருக்காங்க. அப்படியே என்டையர் டிராவலுமே வந்து அந்த இடத்துல தாங்க தொங்கிக்கிட்டு போகுது. பயங்கர ஹைட்ல போறதுனால கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கும் இந்த ஜாக்கு டெம்பிள் உடைய ரோப் கார் டிராவல். இந்த ரோப் கார்ல இருந்து என்டையர்
ஷிம்லா சிட்டியவே பார்க்க முடியுங்க. அவ்வளோ ஹைட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க எவ்வளோ தூரத்துல அந்த சர்ச்சு தெரியுதுன்னு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். செம்ம வியூங்க இங்கேருந்து ஷிம்லாக்கு. வேணாம் என்கிட்ட சொல்கிறது சும்மா இந்த வேணாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த மரத்தினுடைய உச்சிக்கு மேலே தான் நம்ம இருக்கோம். அவ்வளோ உயரத்தில் போயிட்டுருக்கு இந்த ரோப்வே. நார்மலாக ரோப்வே வந்து இவ்வளோ உயரம் இருக்காது, உயரம் போகும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு பாட்டம்லேயே வந்து அதனுடைய இதை வச்சுருப்பாங்க. ஆபாடா, ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், ரோப்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம இறங்கின உடனே அப்படியே யூட்டர்ன் போடும். அப்படி போட்டு திறந்த பார்த்தீங்களா எப்படி. அவ்வளோதான், வந்தாச்சு வெளியில். ஆத்தடி வந்த உடனே குரங்கா. ஜாக்கு ரோப்வே 0 கிலோமீட்டர்ஸ். ஒரு வழியாக ஜாக்கு டெம்பிள் ரோப்வேயில் மேலே வந்துட்டோம். இப்போது டெம்பிளுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நடந்து தான் போக போகிறோம். வாங்க என்னோட இந்த ஹனுமன் டெம்பிளை ஒரு விசிட் பண்ணலாம் ஜாலியாக. இது வந்து ஷிம்லாவில் இருக்க மலை உச்சியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாவ், செமையாக இருக்குங்க இடம். அங்கே இருக்க பாருங்க ஹனுமான் சிலை பெருசாக. இதுதாங்க ஷிம்லாவில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஃபைனலாக நம்ம ஜாக்கு டெம்பிள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் செம்மையாக இருக்கா. சூரிய வெளிச்சம் அந்த பக்கம் இருக்கிறதுனால சரியாக கிளாரிட்டி இல்லை. இப்போ பாருங்க, வாவ் வாவ். வாங்க, வீடியோவா ஃபோட்டோவா? வீடியோப்பா. ஃபுல் கவர் ஆகுதா இல்லையா? கவர் ஆகுது. அப்படி எங்களையும் கவர் பண்ணிவிடு. க்ரௌட் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஜாக்கு டெம்பிள் இதுதாங்க ஷிம்லாவில் இருக்கக்கூடிய உயரமான இடத்துல இருக்கிற கோவில். கொஞ்சம் குரங்கு தொல்லை ஜாஸ்தி இருக்கும். கையில் கொண்டு வர பொருளை கேர்ஃபுல்லாக கொண்டு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்க, வா, எவ்வளோ பெரிய கதை. எப்படி இருக்குன்னு இப்படி வச்சு எடுத்த. இங்கே உட்காந்து போவேன், கீழே போய் ஸ்டெப்ஸில் இருந்து இருக்கிறேன். இந்த ஹனுமன் சிலையை பார்த்தீங்கன்னா ஷிம்லா சிட்டியை பார்த்த மாதிரி தாங்க இந்த சிலை அமைச்சிருக்காங்க. நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னாலுமே நம்ம முகத்தை நேராக பார்க்க முடியாது. ஏன்னா இது ஷிம்லா சிட்டி பார்த்து இருக்கிறதுனால அந்த பக்கம் ஃபுல்லும் வேலி இருக்கு. இதுதாங்க ஷிம்லாக்கு மேலே இருக்கக்கூடிய ஹனுமான் கோவில். இதுக்கு பின்னாடி தான் அந்த பெரிய ஹனுமன் சிலை இருக்குது. அப்படியே ஒரு வியூ வெளில இருந்து பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சாமி, வேலை முடிஞ்சுது. இப்போ நடந்து இந்த வழியாக தான் போக போகிறோம். பாருங்க எவ்வளோ மங்களகரமாக இருக்குது இந்த பாதை. ஃபுல்லு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. நடந்து வர பாதையும் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நடந்து வந்திருக்கலாம். ஒரு வேலை இருக்குது ஈவினிங், அதனால் சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு போகணும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நாங்கள் ஒன் சைடு ரோப் போவோம், ஒன் சைடு போகும்போது இதுலேயும் போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே டீ குடித்தோம்? குடிக்கலையா? இங்கே பாரு, திரும்ப இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது அந்த ஃபங்க்ஷன். என்ன 3 மணி இருக்குங்களா டைமு?
மேலே ஜாக்கு டெம்பிள் பார்த்தாச்சு, கீழே வந்தோடனே சர்ச்சையும் போய் பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க ஷிம்லா சுற்றி பார்க்குற இடம். எப்படி நல்லா இருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. வந்து 4 மணி ஆயிடுச்சு, பாதி ஃபாகு வந்து கவர் ஆயிடுச்சு மலையிலலாம்.